ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு குழம்பு ப்ளஸ் உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் காம்பினேஷனில் பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செய்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து பொரியலுக்காக தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்காக பூண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து குழம்புக்கு. ஸோ தேங்காவும் அந்த கேரட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமான உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்திக்கோங்க, ஜீரகத்தையும் சேர்த்திக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் அந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று எண்ணெயில் வந்து வணங்குற மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு நீங்கள் வேக வைங்க. ஸோ எண்ணெயிலே வந்து முடிஞ்ச வரைக்கும் வேகணும். பச்சைப்பயிரை வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறியோடு சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது எல்லாமே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே வறுபடணும். ஸோ இந்த அளவுக்கு பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா எண்ணெயில் வணக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தான் விளக்கெண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும். போட்டுட்டு மஞ்சத்தூள் எண்ணெயும் எல்லா பக்கம் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து கடைஞ்சி வச்சாச்சு. அடுத்து இதுக்கு வந்து தாளிப்பு வடகம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ தாளிப்பு வடகம் பண்ணலாமா? ஸோ வடை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்து எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாவும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு உடனே வந்து எடுத்து அதை உடனே பார்த்திங்கன்னா அந்த கடைஞ்சி வச்ச பச்சைப்பயிரில் ஊற்றிடணும். ஸோ ஊற்றிட்டு உடனே வந்து கலக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே உள்ளே இறங்கட்டும். அது வரைக்கும் ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கடலப்பருப்பு, ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு போடணும். போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வணக்குங்க. நெக்ஸ்ட்டு வணக்கினதுக்கப்புறமா அந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே ஒன்றா வந்து தனித்தனியாக வந்து வேகிற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஸோ வந்து வெங்காயம் ஒட்டி இருக்கும், சில தனித்தனியாக வரட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்காமே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்துருச்சு வெங்காயம்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கணும். ஸோ தேங்காவை சேர்க்கும் பொழுது எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமான உடனே நீங்கள் என்ன பண்ணணும், குழம்பு மிளகாய்த்தூளை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு சும்மா 2 தாளிப்பு தாளிச்சிட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேக வச்ச அந்த காய்கறி எடுத்து அதில் போட்டுக்கணும். ஸோ ஒட்டுக்க போட்டிங்கன்னா அந்த எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தேங்காய் அந்த மிளகாத்தூளை மிக்ஸ் ஆகிற மாதிரி பொரியலை வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி விடுங்க. ஸோ எண்ணெயில் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து வறுத்தெடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறை தான். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது தான். ஸோ அது தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.